வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 22ஆம் நாள். பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் எவ்வளவு அழகா கண்ணனை எழுப்புறாங்கன்னு பாப்போமா? அங்கண் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். கண்ணா, இந்த உலகத்துல எங்களை விட வலிமை உள்ளவர்கள் யாரு என்று பெருமை பேசிக் கொண்டவர்கள் எல்லாம், இந்த பூமியை ஆண்டவர்கள் எல்லாம், இந்த மண்ணை ஆண்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு உன் கட்டிலுக்கு பக்கத்துல வந்து நின்னு உன் பாதங்களை சரணடைவதற்காக, உன் தாளினை பணிவதற்காக சத்சங்கத்துல காத்திருக்கிற பக்தர்கள் மாதிரி வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்துல நாங்களும் உன்னை சேவிப்பதற்காக, உன் திருவடியை வணங்குவதற்காக வந்து நிக்கிறோம். எப்படி அந்த கிங்கிணி மணி அழகா ஒலிக்கும், அந்த மணியினுடைய வாய் திறந்திருப்பது போல, செந்தாமரை மலர்வது போல உன்னுடைய செந்தாமரை போன்ற கண்ணால சின்னதா விழிச்சு விழிச்சு சிறுக சிறுக விழித்து விழித்து எங்களை நீங்கள் நோக்கினேயானால், எங்களை நீ பார்த்தீங்கன்னா உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுவோம். உன்னுடைய அருளுக்காகத்தானே நாங்க காத்திருக்கோம். உன்னுடைய பாதங்களை வணங்குவதற்காக வந்திருக்கிறோம். உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்! சூரியனும் சந்திரனும் போன்ற உன்னுடைய கண்களால் எங்களை பார்த்தீங்கன்னா எங்க மேல இருக்கிற பாபம் சாபம் எல்லாம் எங்களை விட்டு போயிடும் இல்லையா கண்ணா? அதனால கண்ணா, எழுந்து வந்து எங்களுக்கும் அருள் தாயே, அருள் செய்யேன்னு ரொம்ப அழகா பாவை நோக்கிற பெண்கள்லாம் உருகி உருகி கண்ணனை நினைச்சு பாடி இருக்காங்க. நாமும் அந்த கண்ண பரமாத்மாவை நினைச்சு உருகி உருகி பாடுவோம். அவனுடைய பேரருளும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.